எங்க அம்மா எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலுமே, இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவ வரும்போதும் பீரோல வந்து அடுக்கி குடுத்துட்டு தான் போவாங்க. ஆனா, அது எப்படிதான் கலையுதுன்னே தெரியல. ஒவ்வொரு தடவ வரும்போதும் வந்து, "ஏன் இப்படி கலைச்சு வச்சிருக்கன்னு?" சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து எடுத்து அடுக்கி குடுப்பாங்க. இது வந்து ரஃப் யூஸுக்குள்ள பீரோல் தான். ஸோ டெய்லி வேர் பண்ற சாரீஸ் மட்டும் தான் இதுல நான் வந்து வச்சிருப்பேன். சாரீஸ் மட்டும் தாங்க அதிகமா இருக்கும். ஆனா, நான் ப்ளவுஸ் எதுக்குமே நான் தைக்கவே மாட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்னா உள்ள புது சாரீக்கு மட்டும் தச்சு வச்சுப்பேன். மத்த எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேட் ப்ளவுஸே நான் வந்து மேட்ச் பண்ணி போட்டுப்பேன். ஸோ நமக்கு வந்து லைனிங் துணி எடுத்து, அதுக்கு தையக்கூலிலாம் குடுத்து தைக்கிறதுக்கே வந்து 400 வந்துருது. அதனால ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கலர் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அத எல்லா சாரீக்குமே நான் வந்து மேட்ச் பண்ணிப்பேன். இதே மாரி தான் நான் எல்லா சாரீக்கும் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஒரு கலர் ப்ளவுஸ் வச்சு நான் 10 புடவைக்கு மேட்ச் பண்ணிடுவேங்க. ஸோ இதே மாரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்ன மாரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அந்த தையக்கூலி குடுத்து தைக்கிறதுல வேற ஒரு புது சாரியே எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நானும் எடுக்கிற சாரிய எடுத்த இடத்துலயே வைக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா, அது ஒவ்வொரு தடவையும் வந்து என்னால செய்யவே முடியல. எங்க அம்மா வரும்போதெல்லாம் திட்டிட்டே மடிச்சு குடுத்துட்டு தான் போவாங்க. இப்போதைக்கு டெய்லி வேர் பண்ற சாரீஸ் மட்டும் அடுக்கியாச்சு. அடுத்து புது சாரீஸ் பக்கம் போகணும். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.